அடுத்து இப்போ ரிஷப ராசிக்கு பார்ப்போம். ரிஷப ராசிக்கு அதிசார குருபலன் எப்படி இருக்கும்? ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு 2ல் இது வரைக்கும் சஞ்சரிச்சுட்டு இருந்த குரு பகவான் 3வது வீடான மறைவிட ஸ்தானத்துக்கு ரிஷபராசிக்கு வராரு. ஸோ 2வது வீடு சுகஸ்தானத்தை குறிக்கக்கூடியது, 3வது இடம் மறைவிட ஸ்தானத்துக்கு வராரு அப்படின்னு ரிஷபராசிக்காரர்கள் பெருசாக பயப்படணுன்ற அவசியம் கிடையாது. ஏன்னா ரிஷபராசிக்காரர்களுக்கு குரு பார்க்கக்கூடிய இடம் ரொம்பவே அற்புதமான இடத்தை பார்க்குறார். 3ல் குரு உச்சம் அடைகிறதுனால ஒரு புது தன்னம்பிக்கை, புது தைரியம், புதுவிதமான தெம்போடு சில விஷயங்களில் இவர்கள் வெற்றி பெறுவதற்குரிய வாய்ப்புகள் இருக்கு. புதிய நண்பர்கள் அறிமுகம் ஆவார்கள். சகோதர வழியில் ஏதாவது கருத்து வேறுபாடு இருந்துச்சு, அண்ணன் தங்கை உறவுக்குள்ளேயோ அல்லது அண்ணன் தம்பி உறவுகளுக்குள்ளேயோ ஏதாவது சிக்கல் இருந்துச்சுன்னா நிச்சயமாக அவங்களுக்குள்ள ஒரு அன்பும் பாசமும் அதிகரிக்கக்கூடிய காலமாக இருக்கும். ரொம்ப குறிப்பாக 7வது இடத்தை குரு பார்க்கறதுனால நிறைய பேருக்கு காதல் திருமணம் இந்த காலகட்டங்களில் கூடி வரக்கூடியதாக இருக்கும். திருமண வயதில் இருக்கக்கூடியவர்கள் அல்லது திருமணம் எத்தனையோ நாள் வரன் பார்த்து கூட அமையாத ரிஷபராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக திருமண உறவுக்குள் இவர்கள் உள்ள போய் சேரதுக்குரிய வாய்ப்புகள் இருக்கு. ஏற்கனவே கணவன் மனைவி கருத்து வேறுபாட்டோட சில ரிஷபராசிக்காரர்கள் பிரிந்து வாழ்ந்திருந்தாலும் அவர்கள் இந்த காலகட்டங்களில் ஒருங்கிணையக்கூடிய வாய்ப்புகளை அவர்களுக்கு ஏற்படுத்தும். கூட்டு தொழில் சம்பந்தமாக இருக்கக்கூடிய சிக்கல்களை 7ஆம் இடத்து குரு பார்வை அவர்களுக்கு சரி செய்து கொடுக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ ரொம்ப முக்கியமாக 9வது இடத்தை குரு பகவான் 7வது பார்வையாக பார்க்கறதுனால ஓடிப்போன ராஜாவுக்கு 9ல் குரு வந்துச்சுன்னா போகிற இடம் சொந்த இடம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸோ 9ஆம் இடத்தை பார்த்தாலும் அதில் பாதி நல்ல விஷயங்கள் இவங்களுக்கு நடக்கும். அப்போ ஒரு திடீர் யோகம், திடீர் அதிர்ஷ்டம், திடீர் பணவரவு இந்த காலகட்டங்களில் அவங்களுக்கு கிடைக்க போகுது. தந்தை வழி சார்ந்த உறவுகளுக்குள்ள இருந்து வந்த சிக்கல்கள் சரியாகும். அவங்க அப்பாவுக்கு ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா அது சரியாகும். தந்தைக்கும் பிள்ளைக்கும் இருந்து வந்த கருத்து வேறுபாடு, கருத்து மோதல்களை இந்த காலகட்டம் சரிப்படும். ரொம்ப முக்கியமாக 9வது பார்வையாக குரு பகவான் தன்னுடைய லாபஸ்தானத்தை பார்க்குறாருங்க. ஸோ 11ஆம் இடத்தை பார்க்கறதுனால வியாபாரம், தொழில் முறை சார்ந்த விஷயங்கள்ல இருக்கக்கூடியவர்களுக்கு நிகர லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. பொருளாதாரத்தில் நிச்சயமாக இவர்கள் ஒரு பெரிய முன்னேற்ற பலன்களை பார்ப்பாங்க. ஸோ ஒட்டுமொத்தத்தில் ரிஷபராசிக்காரர்களுக்கு கடந்த காலகட்டங்களில் பட்ட கஷ்டத்திலிருந்து நிச்சயமா ஒரு தெளிவை கொடுக்கக்கூடிய அடிப்படையில் இந்த அதிசார குரு பெயர்ச்சி அமைது அப்படின்னே சொல்லலாம். இவங்களுக்கு போகக்கூடிய கோவில் ஏதாவது பரிகாரங்கள் இருக்கா? ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பெண் தெய்வ வழிபாடு இவர்களுக்கு மிக சிறந்த பலன் தரக்கூடியதாக இருக்கும். குறிப்பாக துர்க்கை, அம்மன் இந்த மாதிரியான ஆலயத்துக்கு சென்று ஒரு 2 அகல் தீபத்தை ஏற்றி வழிபடுறது ரொம்பவே சால சிறந்தது. அது ஒரு செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமையில சென்று வந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் விசேஷ பலன்களை இவர்கள் அனுபவிப்பார்கள். அவங்களுக்கு எந்தெந்த விஷயங்கள் அவங்க கவனமா இருக்கணும்? ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் 4வது வீடுன்னு சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தில் கேது வந்து உட்கார்ந்து இருக்கிறதுனால தேவையற்ற அலைச்சல்கள் ஏற்படக்கூடிய காலம் இருக்கும். ஸோ பல பேர் இந்த காலகட்டங்களில் குடும்பத்தை பிரிந்து வாழக்கூடிய நிலை அவர்களுக்கு உருவாக்கும். ஸோ கொஞ்சம் தூரத்தில் இருக்கும் பட்சத்தில் கொஞ்சம் ஃபேமிலி மேலேயும் சின்ன சின்ன அக்கறைகள் இவங்களுக்கு தேவைப்படும். அதே மாதிரி வண்டி வாகனத்தில் போக்குவரத்தெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா சில நேரங்களில் வாகன பழுது ஏற்படலாம், சில நேரங்களில் வாகன விபத்துக்கள் கூட ஏற்படுவதற்குரிய வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்லாது 10ல் சனியும் ராகும் இப்போ வந்திருக்கிறதுனால வேலை சார்ந்த விஷயம், தொழில் சார்ந்த விஷயங்களில் பெரிய முதலீடுகளை இந்த நேரத்தில் செய்யக்கூடாது. தயவு செஞ்சு 3வது நபர்கள்ட்ட நம்பி பேசும்போதும் பழகும்போதும் அதீதமான நம்பிக்கை பற்று இருக்கக்கூடாது. முக்கிய முடிவு பொறுப்புகளை இவங்களே கையில் வச்சுக்கிட்டா இந்த பீரியட் இவங்களுக்கு ரொம்பவே நல்ல பீரியடாக இருக்கும். ஓகே.